யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உடலில் செல் துண்டுகளுடன் பாடசாலை செல்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை ராஜாங்க கல்வி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். கல்லூரியின் முதல்வர் ந சர்வேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் தங்களது உடம்புகளில் பல சன்னங்களை ஏந்தியவாறு அவை இன்னும் எடுக்க முடியாமல் அவற்றுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் இருக்கின்றார்கள். முன்னைய அரசாங்கத்தில் நாங்கள் இவற்றை கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவற்றை செய்யக்கூடிய மனப்பக்குவத்திலும் அவர்கள் இருந்ததாக நாங்கள் அறியவில்லை. நீங்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறீர்கள். மிக மிக மோசமாக பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் இருந்து வந்தவர்கள், துன்பங்கள் துயரங்கள் எங்களிலும் கூட மோசமாக அனுபவித்தவர்கள். ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு இந்த துன்பங்கள் துயரங்கள் புரியும். ஆகவே நான் நம்புகின்ற இந்த எங்களுடைய கல்வி அமைச்சனூடாக இந்த காயம்பட்ட மாணவர்கள் இந்த செல் துண்டுகள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கான வைத்திய வசதிகள் என்னத்தையாவது உங்களுடைய அமைச்சனூடாக செய்ய முடியுமாக இருந்தால் அதுவும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னும் ஒரு கோரிக்கை. முதலாக எங்காவது போய் ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த 2 நாட்களும் இங்கும் எதிர்வருகின்ற 2 வாரத்துக்கு பிறகு மட்டக்களப்பு அதாவது கிழக்கு மாகாணத்திலும் இதை ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதத்திலே மத்திய மாகாணத்திலே இந்த இவ்வாறான நடவடிக்கை மத்திய உவா மாகாணத்திலே செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா ஏப்ரல்ல செஞ்சாதான் எங்களுக்கு அது வசதியா இருக்கும். அங்கு அடுத்த வார ஏப்ரல்ல நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தா அங்க எனக்கு இல்லாம போயிடும், அது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நாங்கள் கடைசி நாட்களை அங்கு கழிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். 30 வருட யுத்தத்திற்கு மத்தியில் பின்தள்ளப்பட்டு இப்பொழுது முன்னேறி வருகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் என்னை பொறுத்தளவிலே நாங்கள் பிறந்த மலையகத்திலே இதைவிட மோசமான கால சூழ்நிலை இருந்திருக்கின்றது என்பதையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அங்கும் இந்த கல்வியினுடைய பின்னோக்கு மிகவும் மோசமான நிலையிலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர் சமுதாயத்திலே கல்வி வளர்ச்சி மிக அத்தியாவசியமானது. ஒரு சமூகம் உயர வேண்டுமானால், ஒரு சமூகம் வளர வேண்டுமானால் நிச்சயமாக அதனுடைய கல்வி வளர்ச்சி அதிகரித்து காணப்பட வேண்டும். எல்லா துறையிலும் அவர்கள் பரிச்சயமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் வந்திருக்கின்ற இன்று பார்க்கும்போது மலையக மக்களும் யாழ்ப்பாண மக்களும் இன்று ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதை நாங்கள் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு சிறுபான்மையின மக்கள். இன்று சிறுபான்மையினம் ஒன்று சேர்ந்த வழியினால் தான் இன்று அரசாங்கத்தில் ஆட்சி மாற்றம் வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த செல் துண்டுகளை சுமந்திருக்கின்ற எங்களுடைய சிறார்களுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று அமைக்க வேண்டும் கிளிநொச்சியில் இருந்து. அவர் எனக்கு எனக்கு மறுமொழி வந்திருந்தது, நாங்கள் இதை வெகு சீக்கிரத்தில் செய்து தருவோம் என்று. ஆனால் அவர்கள் செய்து தரவில்லை. ஆனால் எங்களுடைய கல்வி அமைச்சருடன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதல் கோரிக்கையாக அதை வைத்திருக்கின்றார். அது உங்களுக்கு உண்மையாக கட்டாய